நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு பழமையான மசூதி அத்தர் ஜமாத் மசூதி பற்றி தான். இந்த சக்தி வாய்ந்த மசூதி எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி. இந்த மசூதிக்கு போறதுன்னா முதல்ல கோயம்புத்தூர் போகணும். அங்க உக்கடம் பஸ் நிலையம் அருகில் டவுன்கால் பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒப்பனகார ஸ்ட்ரீட்ல இந்த அத்தர் ஜமாத் மசூதி இருக்கு. இந்த மசூதி பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல சொல்லப்படாத சில விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கேன். அத்தர் என்றால் ஒரு வகையான பெர்ஃபியூம், ஆல்கஹால் கலக்கப்படாத பெர்ஃபியூம். இந்த அத்தர் ஜமாத் மசூதி உருவான வரலாறு பார்க்கும்போது திருநெல்வேலியில இருந்து அத்தர் வியாபாரம் செய்த ஒரு 52 ஃபேமிலி கோயம்புத்தூர் வர்றாங்க. இவர்கள் வருகிற வருடம் 1850 பிறகு இங்கேயே செட்டில் ஆனதாக சொல்லப்படுகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். 1850 இருந்த ஒரு மத போதகர், அவருடைய பெயர் ஹஸ்ரத் ஷம்சா வலியுல்லா. அவர்களுக்கு 1860 ஒரு நினைவு சின்னம் கட்டப்படுகிறது. 1860 இருந்து 1904 வரைக்கும் 44 வருடம் ஆயிடுது இதை கட்டி முடிக்க. இந்த மஸ்ஜித் முட்டை மற்றும் சுண்ணாம்பு யூஸ் பண்ணி கட்டுறாங்க. இது இஸ்லாமிய கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள் கொண்டது. இந்த மசூதி வெள்ளை நிற பளிங்கு தூண்களையும் கருப்பு நிற பளிங்கு தலையும் கொண்டது. பள்ளிவாசல் 17ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்டது. இந்த மசூதி கோயம்புத்தூர்லேயே பெரிய பழமையான மசூதியாக கருதப்படுகிறது. இதன் சிறப்பு, இந்த மசூதியில இவர்களுடைய முன்னோர் தூப்பி வலியுல்லாவோட கல்லறை இருக்குதுன்னு சொல்றாங்க. கோரியம்மன் கோயில் தேர் திருவிழாவின் போது பக்தர்களுக்கு இந்த மசூதியிலிருந்து நீரும் உணவும் தந்து வர்றாங்க. இந்த மசூதியை பராமரிக்க ஜமாத் ஒரு குழு அமைச்சிருக்கு. இவங்க 3 ஸ்கூல் நடத்திட்டு வர்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்க. இங்க போறதுனால நிறைந்த மன அமைதியும் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க.